ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பிரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, OnePlusலேருந்து அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் மோட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்து 10 வந்து லான்ச் ஆச்சா, அதாவது 10 Pro அண்ட் 10 அடுத்து பார்த்தீங்கன்னா 11 Proவோட ரெண்டர், அதாவது இந்த ஃபோனோட டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ட்விட்டர் மற்ற அதர் வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா லீக் ஆகிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. 100ல் ஒரு 95% பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லீக் வந்து கீழே தரேன், அதில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்விட்டருக்கான லிங்க்கும் கீழே தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருக்காங்களா, அதனால் காலையிலே ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சவுண்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பா, ஏன்னா மன்னிச்சுக்கோங்க வேறு எதுவும் நாய்ஸ் வந்துச்சுன்னா. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த OnePlusோட இந்த 11 Pro ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நண்பா இருக்குது. டிசைனில் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா மாடலில் மட்டும்தான் வித்தியாசமாக தெரியுது. மற்றபடி சைஸு ஹைட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச திட்டத்தை ஒரே மாதிரி தான் இருக்கும். கர்வ் டிஸ்பிளேல தான் கொண்டு வர போகிறாங்க. என்ன இது வரைக்கும் 10 Proலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ பின்னாடி அந்த கேமரா எலிமெண்ட் சென்ட்ரு பாடியிலேருந்து எலிவேட் ஆகிட்டு அப்படியே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வரும். இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. பின்னாடியே அதே 3 கேமரா தான் பார்த்தீங்கன்னா இப்போவும் இருக்குது. பட் இந்த கேமரா ஸ்பெக்லாம் என்ன ஏதுன்றது நமக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிய வரல. பட் இதில் யூஸ் பண்ண ப்ராசஸ் பார்த்திங்கன்னா snapdragon 8+ Gen 1 அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இது இந்த வருஷமே வரப்போம். ஏன்னா அடுத்த வருஷம் தான் பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட அவங்க ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் பார்த்திங்கன்னா வரும். அது 8+ Gen 1 வருதா இல்லை 9+ Gen 1ன்றது வருதான்றது தெரியலை. ஸோ அது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லீக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிசம்பர் அந்த தீபாவளி அந்த இதை ஒட்டி பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்தளவுக்கு சாத்தியன்றது தெரில. எப்பயுமே ஒரு ஃப்ளாக்ஷிப்லேருந்து அடுத்த ஃப்ளாக்ஷிப் போகும்போது ஸ்னாப்ட்ராகனோட அந்த ஒரு நியூ ஜென்ரேஷன் ப்ராசஸ்க்கு தான் போவாங்க. பட் இது லீக்கில் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறாங்க. அது என்னன்றது எனக்கு தெரியலை. ஏன்னா இன்னும் 10 Pro அதுவே பார்த்தீங்கன்னா இன்னும் ரேட்டு கம்மியாகாமல் அதே ப்ரைஸில் தான் இருக்குது. பட் இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா OnePlusோட அடுத்தடுத்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக ரேட்டை பார்த்தீங்கன்னா எக்கு தப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். ஐரன் மேன்லாம் பார்த்தீங்கன்னா 75-79 வரைக்கும் போயிடுது. பட் அதுக்கான ஒர்த்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த 80,000 போகும்போதே அவங்க சாம்சங்கோட கேலக்ஸி சீரீஸ் அந்த S22 S21 அந்த ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணுறாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது கேமராவோட கிளாரிட்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக்ஷிப்லேயே ஐரன் வேரியண்ட்லாம் அவ்வளோ மூவ் ஆக மாட்டேங்குது. ரேட்டு குறைஞ்ச பிறகு வாங்குறாங்க, இல்லை முந்தைய ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது OnePlusஸை பொறுத்த வரைக்கும். இவங்க ரேட்டை முன்ன மாதிரி 50-60,000க்குள்ளே வச்சாங்கன்னா, ஐரன் மாடலில் சொல்கிறேன், 50-60 வச்சாங்கன்னா சர்வை பண்ண முடியும். ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அது ஆக்சிஜன் ஓஎஸே இல்லை. ஆக்சிஜன் ஓஎஸ்ன்ற பேரில் கலர் ஓஎஸ் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் வைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணுறாங்க. அலர்ட் ஸ்லைட்ரு பேஸ் வேரியண்ட்டில் தூக்கிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளாஷிக் மட்டும் இருக்குது, அதையும் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ரேட்டை பொறுத்து தான் இது வாங்கலாமா என்னன்றது முடிவு பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் புது ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரோட வரணும். அப்படி இல்லாட்டி 8+ Gen 1லே கொடுத்துட்டு ரேட்டை ஒரு 55-60க்குள்ளே வைக்கணும். அப்போனா தான் இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ என்னன்ற வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானோட ஆஃபர் டீட்டெயில்ஸ் எனக்கு, அதாவது அவங்க அஃபிஷியலாக போட நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு பெருசாக எதுவும் அப்டேட் வரல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்கு என்னென்ன மாதிரி ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதையுமே நான் செக் பண்ணி தான் இருக்கேன் நண்பா. அது ஒரு தனியாக ஒரு 30,000-70,000 வரைக்கும் ஒரு செக்மெண்ட்டில் லேப்டாப் வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் போகிறேன். ஓகே நண்பா, மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான சேனல் லிங்க் கீழே தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக நிறையா வீடியோ வந்து நான் போடுவேன், ரீல்ஸ் மாதிரி. ஸோ அதையும் பார்க்கணுன்னா அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.